अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे कामदर्शपरायणा कपद्दिनी कलामाला कामदुःकामरूपिणी कलानिधिः काव्यकला रसज्ञारससेवधिः पुष्टा पुरातना पूज्या पुष्करा पुष्करेक्षणा சஹஸ்ரநாமங்களுக்குள்ள மிகவும் பிரகாரமா இருக்கக்கூடியதான சஹஸ்ரநாமங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒண்ணு, லலிதா சஹஸ்ரநாமம் ஒண்ணு. மற்றது கங்கா, காயத்ரி, காளி இப்படிப்பட்டதான பல சஹஸ்ரநாமங்கள் இருந்த போதிலும் உலகம் முழுக்க அத்தியந்த பிரசித்தமா இருக்கக்கூடியதான சஹஸ்ரநாமங்கள் இந்த ரெண்டு தான். பகவத்பாதா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அத்தியுதமாக ஒரு வியாக்கியானம் பண்ணினா, லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணால. அவர் சௌந்தர்ய லஹரியை பண்ணிவிட்டு லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல சஹஸ்ரநாம புஸ்தகம் கொண்டு வாங்கோன்னு சொல்லும் பொழுது அந்த சிஷ்யாள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தான் கொண்டு வந்தா. அவர் சஹஸ்ரநாமம் கொண்டு வாங்கோன்னு சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தான் கொண்டு வந்தாளாம். இப்படி ரெண்டு தரம் ஆனதே ஆச்சாரியால் பார்த்தார். சரி, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணிவிட்டு லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் இன்னொருவர் வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டார். அதே மாதிரியே பாஸ்கராச்சாரியர் பாசுரானந்தநாதர் எனக்கூடியதான பேரோட இருந்து இந்த பாஸ்கர் ராயர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அத்தியுதமான ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுல மந்திரபூரிதமான நாமாக்கள் புராணத்துல இருக்கத்தான். இது பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடியதான சஹஸ்ரநாமம் தான். எல்லோரும் படிக்கலாம், இன்னார்தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லோரும் வாசிக்கலாம். ஆனா இதுக்கு உபதேசத்தோட சேர்ந்து வாசிச்சா ரொம்ப பலம் உண்டு, அவ்வளவுதான். அதனால மீதி பேர் வாசிக்கப்படாதுன்னு இல்லை. சில பேருக்கு சந்தேகம் வரும், நாமெல்லாம் வாசிக்கலாமா வாசிக்கப்படாதா அப்படின்னு. எல்லோரும் வாசிக்கலாம். அப்படி கருணையோடு இருக்கக்கூடியதான அம்பாளுடைய திவ்யமான சரித்திரத்தை, பல கிரந்தங்கள்ல இருக்கக்கூடியதான சரித்திரத்தை அவ நமக்கு எடுத்து கொடுத்திருக்க. லலிதோபாச்சாரத்தில் இருக்கக்கூடியதான பண்டாசுரவதாஜ கதைகள் என்ன, மார்க்கண்டேய புராணத்துல இருக்கக்கூடியதான விசேஷமாக இருக்கக்கூடியதான மதுகைட்டபாள் இப்படிப்பட்டதான அவளுடைய வதம், ரக்தபீஜ வதம், சும்ப நிசும்பாதிகளுடைய வதம், இவைகள்லாம் இந்த சஹஸ்ரநாமத்துல இடம் பெற்றிருக்க. அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய திவ்யமான குணங்கள், எந்த குணங்களை நம்ம அதை அனுசந்தானம் பண்ணினா நமக்கு அந்த ஆத்ம குணங்கள் சேருமோ, அதே விதமாக நமக்கு அந்த வேதாந்த தத்துவம் புரியுமோ, அவைகள்லாம் இங்க இருக்கு. அதனால மற்ற சாஸ்திரங்களுக்கு இதுக்கு என்ன பேதம்னு சொன்னேடையான சர்வோபனிஷத் சாரமாக அப்பப்ப நம்ம அந்தந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்களையும் சேர்ந்து பார்க்கிறோம். அதே போலயே விசேஷமாக தந்திர கிரந்தங்கள்ல இருக்கக்கூடியதான ரகசியார்த்தங்களும் பார்க்கிறோம். போன கிளாஸ்ல பார்க்கும் பொழுது கமர்தினி, கலாமாலா, காமதுக் காமரூபிணி, காமதுக்கு காமரூபிணி. மனுஷாளுக்கு எந்தெந்த காமம் இருந்தாலும், காமம்னா ஆசைன்னு அர்த்தம், எந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை அத்தியதிகமாக அவளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாளாம்.
இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனுஷாளுக்கு அவ உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் வரணும். ஏன்னா சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்ல, இப்படி வஸ்திரத்தை அணியறதுக்கு வஸ்திரம் இல்ல, ஒரே கவலையோட இருக்கு அப்படின்னு அம்பாளை நினைக்க தோணுமா? இந்த மாதம் முதல் 2 தேதிகள்ல மழையானது மதுரபுரியை அப்படியே நகமாக அந்த பிளட்ஸ்னா என்னங்கிறது அதனுடைய சுவையை பார்த்தா ரொம்ப பேர். காசு எவ்வளவு இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்ல, குடிக்கிறதுக்கு ஜலம் இல்ல, அணியறதுக்கு வேற வஸ்திரம் இல்ல, ஆகாசத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்க. அப்படிப்பட்டதான கவலைகள்லாம் வந்து அரண்யே பிராந்தரேவாபி அப்படின்னு ஆரம்பிச்சு எந்தெந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து அவளை காப்பாத்துவான்னு சொன்ன மாதிரியாக நிஜமாகவே அப்படி ஒரு பிரகிருத்தினுடைய பீபத்சத்தை பார்த்தோம். பிறகு அது எல்லாம் போச்சு, சௌக்கியமா இருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி மனுஷாளுக்கு அது போல கஷ்டங்கள் வந்தா அம்பாளை எப்படி நினைக்க தோணும்? அதனால அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம காப்பாற்றணும். பகவான தியானம் பண்றவாளுக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த ஆசைகள்லாம் தீரணும், சௌக்கியமா இருக்கணும், அவளுடைய மனசு இங்கும் அங்கும் ஓடப்படாதுங்கிற எண்ணத்திலேயே காப்பாத்திருக்கு. அதனாலதான் காமதுக்கு காமரூபிணி ஏ காமா துர்லபாம் அத்தியலோகே கட்டோபனிஷத்துல சொல்லும் பொழுது எந்தெந்த ஆசைகள் அது மர்த்தியலோகத்துல கிடைக்கிறது மனுஷாளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அத்தனையும் நான் தரேன்னு சொல்றேன். அதே மாதிரி எந்த ஆசைப்பட்டாலும் இதனை அடையலாமா அடைய முடியாதாங்கிற விவகாரம் இல்லாமல் மனசால நினைச்ச மாத்திரத்தினால அத்தனையும் கொடுக்கக்கூடியதான சுபாவம் உள்ளவள். அப்படிப்பட்டதான அம்பாளுக்கு காமதாயினி, வாஞ்சிதார்த்த பிரதாயினி, ஈப்சிதார்த்த பிரதா, சகலிஷ்ட பிரதா, இப்படிப்பட்டதான பல நாமக்கள் சஹஸ்ரநாமத்திலையும் சொல்லுங்க, அதே விதமாக திரிசதியிலும் அத்தனை நாமாக்களும் சேர்ந்து காமது காமரூபடி அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்துல நம்ம சொன்னோம். அதற்கு பிறகு அம்பாளுடைய நாமாக்கள் இன்னொரு 4 நாமாக்கள் இந்த கலையில அவசிஷ்டமாக இருக்கு. அதுல முக்கியமாக கலாநிதி, கலாநிதிங்கிற ஒரு நாம, கலானாம் நானாவிததையா பூர்வம் வர்ணிதானாம் நிதி. இந்த கலைகள் அப்படின்னு சொன்னா அம்பாளுடைய ஸ்வரூபம். அதுல அந்தந்த தேவதாவிதமாக சில கலைகளை கொடுக்கப்பட்டிருக்க. அக்னி கலைகள் 10, சூரிய கலைகள் 12, சந்திர கலைகள் 16. சூரிய கலைகள் 12 நான் சொன்னேன். சித்திரை, வையாசி, ஆனி, ஆடி எனக்கூடியதான 12 மாசத்துல ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் வச்சுண்டு 12 கலைகள். அதே போலயே சந்திர கலைகள் 16ன்னு சொன்னேன்னா அது பாத்தியமே, பிரதம, திதியா, திருத்தியா அப்படின்னு ஆரம்பிச்சு அமாவாசை பர்யந்தமோ அல்லது பௌர்ணமி பர்யந்தமோ இருக்கக்கூடியதான 16 கலைகள். 15 தானே வருதுன்னு சொல்லலாம். ஒரு கலையானது எல்லாத்திலையும் சாதாரணமாக இருக்க, அதுக்கு சாதா கலா அப்படின்னு பேர். அந்த சாதாரணமாக ஒரு கலை இருக்கும் பொழுது மற்ற கலைகள் அது சில சமயத்துல முதல்ல 1ல இருந்து ஆரம்பிச்சு 15 வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கும். அது நம்ம வளர்ப்பிறைங்கிறோம். மறுபடியும் பௌர்ணமியில இருந்து ஆரம்பிச்சு அந்த கலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டே வருது. அதுக்கு தேய்பிரேன்னு சொல்றோம். அமாவாசை அன்னைக்கு தர்ஷ சூரியேந்து சங்கமா, சூரியனும் சந்திரனும் ஒன்னா போயிடுவார். அதனால சூரியனோட சந்திரன் உதிக்கிறார், சூரியனோட அஸ்தமிக்கிறார். ஆனால் நமக்கு சந்திரன் தெரியல. அதனால்தான் தர்ஷம்னு பேர். அதர்ஷம்னு சொல்லிட்டு இருந்தாலும் தர்ஷம்னு பேர். இப்படி சந்திரனுக்கு 16 கலைகள். 16 கலைகள் சந்திரனுக்கு இருந்த போதிலும் அம்பாளுடைய சிகரத்துல, சிகையில, ஜட்டாகூட்டத்துல ஒரு கலை இருக்கு. அதே போல பரமேஸ்வரனும் அந்த கலையை வச்சுட்டு இருக்க.
இது என்ன காட்டுறது? மனுஷியால் எந்த தப்பு பண்ணினாலும் அவளை நான் சமாதானப்படுத்தி அந்த துன்பத்தை எல்லாம், அந்த பாபத்தினால வந்த துன்பங்களை நீக்கி நான் தலையில வச்சுக்கிறேன் அப்படிங்கிறோம். பகவத்கீதையில சொல்லும் பொழுது அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபா, எவ்வளவு ஒரு கெட்டதான ஒரு ஆச்சாரம் ஒரு கர்மா பண்ணின போதிலும் என்ன நினைத்த மாத்திரத்தினால சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோஹி சஹா, அவனை சாது என்று தான் நினைக்கணும். ஏன்னா தன்னுடைய தப்பு இது என்று தெரிந்து அதை திரிந்து விட்டானோ இல்லையா, ஆனால் அவன் தான் பண்ணதான கர்மாவுக்கு பிராயஷ்சித்தம் என்ன அது நினைக்கிறது தான். ஐயோ தப்பு பண்ணிவிட்டேனே அப்படின்னு அவன் நினைச்சு இது மேல பண்ண மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் வந்த மாத்திரத்தினால அவனுடைய பாபங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன், நல்லத சத்சங்கத்தை கொடுக்காம இருக்க மாட்டேன். எல்லோருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சத்சங்கம் கிடைக்கத்தான் கிடைக்கிறது. அந்த சத்சங்கத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளணும், அவ்வளவுதான். சத்சங்கத்தோட நீங்க சேர்ந்தலையானால் உங்க மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட வழிகள், கெட்ட சம்ஸ்காரங்கள், கெட்ட வாசனைகள் இவைகள்லாம் அவனை விட்டு போயிடுது. ஒண்ணு வேண்டாம், நம்ம ஆத்துல குழந்தை இருக்க 2-3 வயசு குழந்தை ஒரே கத்தல் கூச்சல், எதை பண்ணினாலும் கேட்க மாட்டேங்க. யாரோ ஒருத்தர் புதுசா வந்த மாத்திரத்தினால அக்க நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம், ஏன் சுவாமின்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஒரு பயம். அம்மா அப்பா மட்டும் இருந்தா அந்த பயம் இல்ல. ஆனா யார் புது ஆள் வந்திருந்தாரையானால் அவர் சாதாரணமா தான் இருக்கார், பீமசேனன் மாதிரி இல்ல, இருந்தாலும் ஒரு பயம் அந்த குழந்தைக்கு. அதே மாதிரியே நமக்கும் ஒரு சத்சங்கத்தோட சேர்ந்தா மனசுல இருக்கக்கூடியதான பீதிகள், பயங்கள், கெட்ட வாசனைகள் அவைகள் மேலோக்கி நிற்காது, கீழே போயிடும். அந்த சந்தர்ப்பத்துல சத்சங்கத்தோட சேர்ந்து அந்த வாசனைகள் நன்னா இருந்து மனுஷனுடைய அந்த டைரக்ஷன், அவன் போகக்கூடியதான வழியை சரியப்படுத்தும். ஆகையால் அப்படி அதையும் நான் கொடுக்கிறேங்கிற அம்பாள். அதனாலதான் அம்பாளுக்கு கலாநிதினு பேர். இப்படிப்பட்டதான அத்தனை கலைகளுக்கும் நிதியாக இருப்பவள். அக்னி கலைகள் 10, சூரிய கலைகள் 12, சந்திர கலைகள் 16, பிரம்ம கலைகள் 10, விஷ்ணு கலைகள் 10, அதுக்கப்புறம் ருத்ர கலைகள் 10, ஈஸ்வர கலைகள் 4, சதாசிவ கலைகள் 16ன்னு தந்திரங்கள்ல சொல்லியிருக்க. ஒவ்வொரு கலையிலையும் அந்தந்த ஸ்வரூபம் ஒவ்வொரு விதமாக இருக்கு. காலமே சூரிய கிரணங்கள் இருக்கு, வெளிச்சம் காலமே வந்துருக்கு. ஆனா காலமே 7ல இருந்து 8:30 வரைக்கும் அந்த சூரியனுடைய வெயில்ல நம்ம அங்கே நிக்கப்படாது. சாயங்காலத்துல அதே மாதிரி ஒரு 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அதே மாதிரி தான் சூரிய கிரணங்கள் இருக்கு. ஆனா அந்த சூரிய கிரணங்கள்ல நீங்க இருக்கணும் சுவாமி. அது காலமே சூரிய கிரணங்கள் தான் இருக்கு, சாயங்காலமும் சூரிய கிரணங்கள் தான் இருக்கு. ஆனா காலமே கூடாதுங்கிற, சாயங்காலம் வேணுங்கிற என்ன நியாயம்? சூரியன் ஒருவர் தானே. ஆமா, ஆனா காலையுமே வரக்கூடியதான சூரிய கிரணங்கள் நம்ம மேல படுமையானால் மனுஷாளுக்கு என்ன வருது? அவளுக்கு இந்த பித்தம் ஜாஸ்தியா இருக்கு. பித்தம் ஜாஸ்தி, கபம், வாதம், பித்தம் எனக்கூடியதான 3 தாத்துக்கள்னால இந்த சரீரம் வந்து பித்தம் ஜாஸ்தியான தலை சுத்த ஆரம்பிக்கும். அதனால பகல் வெளியில போக வேண்டாம் சொல்வா பெரியவா பாட்டிமார்கள். அதே போல சாயங்காலம் ஒரு 5 மணில இருந்து 6 மணி குழந்தைகள் கூட வெளியில போய் விளையாடுங்க, வீட்டுல இருக்காதீங்க, வெயில போய் விளையாடுங்க அப்படிங்கிறார். ஏன்? சாயங்காலத்தில் இருக்கக்கூடியதான அந்த வெயிலானது இந்த சரீரத்துக்கு நன்மையை கொடுக்க, வைட்டமின் டி கொடுக்கறதான். ஆகையால் அது சூரிய இடத்துல இருக்கணும்னு சொல்ற. மத்தியானம் வெயிலுங்கிறது ரொம்ப சிரமம். ஆகையால் இப்படி ஒவ்வொரு பதார்த்தமும் அவாவாளுக்கு அது சரீரத்துக்கு தகுந்தா போல இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் தயார் பண்ணப்பட்டிருக்கு. அதனாலதான் கலானாம் நானாவிததையா, பலவிதங்களாக பூர்வம் வர்ணித்தானாம். இவைகள்லாம் இதுக்கு முன்னால நாமாக்கள்ல நான் சொல்லிவிட்டேன்.
கலாத்மிகா, கலாநாதா, அப்படிங்கிற முன்னால நாமாக்கள் வந்திருக்கு. அந்த நாமாக்கள் 611வது நாமா, 236 நாமாக்கள், 36வது நாமா, இப்படி நாமாக்கள்லாம் இந்த கலையில பத்தி தான் சொல்றது. அந்த கலைகள் என்ன? சதுஷ்டி கலாராத்யா, சதுஷ்டி கலாமயி, இப்படிப்பட்டதான நாமாக்கள்ல கலானா என்ன? என்னென்ன கலைகள்? மனுஷனுக்கு சயின்ஸ் மட்டும் இருந்தா போறாதா, சாஸ்திர ஜானம் மட்டும் இருந்தா போறாதா, கலாஜானமும் வேணும். சங்கீதம், சாகித்யம், நாட்டியம், இப்படிப்பட்டதான கலைகள்லாம் மனுஷனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அந்த கலைகள் மனுஷனுடைய மனசுல ஒரு மென்மையை கொடுக்கிறது, ஒரு சௌமியமான ஒரு நிலையை கொடுக்கிறது. சாஸ்திரமானது மனுஷனுக்கு அகங்காரத்தை கொடுக்கு. என்னாலதான் பண்ண முடியும், நான் இதை பண்ணிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அகங்காரத்தை வளர்க்கிறது சாஸ்திரம். ஆனா என்ன பண்றது? பகவானிடத்துல கொண்டு போறது கலைகள். அதனாலதான் சமையலும் ஒரு கலை. இந்த சமைக்கும் பொழுது நம்ம நாட்டுல ஏதோ நம்ம சாப்பிடுறதுக்குன்னு சமைக்கிறது இல்ல. கேட்டு பாருங்க ஸ்திரீகளை, என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்ட, சமைக்கிறேன்னு சொல்ல, பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு இருக்கேன், ஹவிஷ தயார் பண்ணிட்டு இருக்கேன். எங்க யாருமா பண்ணிட்டு இருக்க ஹவிஷ தயார் பண்றதுக்கு? ஆனா என்ன, சம்பிரதாயத்துல அப்படி வந்து நம்ம நினைப்பே அப்படி இருக்க. நம்ம பண்ணக்கூடியதான காரியம் பகவானுக்காக. நீங்க பகவான பூஜை பண்றது இல்ல, அது வேற. பகவான் நினைச்சா பூஜை சுவாமி, பகவானுக்காக நீங்க வந்து சாஸ்திரம் பண்ண, அது பண்ண, இதை பண்ண, அவர் கேட்கவே இல்லையே, இவர்கள் அவர்னா படைச்சார். உங்க மனசுல பகவான நினைச்சா போரும், அவ்வளவுதான் சொல்ற. மச்சிக்கா பகவான் கீதையில சொல்லும் பொழுது, உன் மனசுல எனக்கு ஒரு இடத்தை கொடு, அவ்வளவுதான் சொன்ன. அப்படி இந்த மனசுல பகவான் வச்சுட்டு நீங்க எந்த காரியம் பண்ணினாலும் அந்த காரியமே பகவானுக்கு பூஜை பண்ணா மாதிரி. ஆகையால் அப்படிப்பட்டதான கலைகளுக்கு வர்ணிதானாம் நிதி ஆத்மைவாஸ்ய ஷோடசி கலா இது பிரதாரண்யகோக்தே. 16 கலைகள் பரமாத்மாவுக்கு ஷோடச கல புருஷா அப்படின்னு இருக்கு. அதுல 16வது கலை சாட்சாத் இந்த ஜீவஸ்வரூபமாக பகவான் இருக்க. ஆகையால் ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்திலையும் யார் இருக்கார்? அம்பாள் தான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் இருக்கார். நம்ம தான் பார்க்கல. நமக்கு வெளியில நடக்கக்கூடியதான விஷயங்களை பார்க்கறதுக்கே பொழுது இல்ல, டிவி பார்க்கறதுக்கு பொழுது இல்ல. நாம இங்கே உள்ள போய் பார்க்க போறோம். இதயத்துக்குள்ள நீங்க ஊதி கவனிச்சு பார்த்தேன்னா அந்த பரமாத்மா ஒழிக்கிறார் எல்லோருக்கும். நான் இவ்வளவு பாபம் பண்ணிருக்கேனே, பரமாத்மா என் இதயத்துல இருப்பாரா அப்படின்னு கவலை வேண்டாம். இருக்க எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார். ஆனா அந்த மனசுல நம்ம என்ன எல்லா பாப்பத்தையும் சேர்த்து வச்சு அதனால வெளி உலகத்தை பார்க்கிறமே தவிர உள்ளூர் இருக்கிற அந்த பரம்பொருளை பார்க்கவில்லை. அதனால எல்லா மனுஷியாலும் இந்த பகவானுக்கு இஷ்டமானவள் தான். இதுதான் பகவத்கீதையில பிரதாரண்யத்துல சொல்றது. ஆத்மைவாஸ்ய ஷோடசி கலா இது பிரதாரண்யகோக்தே ஆத்மனாம் ஜீவானாம் நிதிர்வா. ஜீவநிதி, ஜீவர்கள்லாம் இருக்கிற ஸ்வரூபம் பாள். சந்திரமண்டல ரூபாவா கலாநிதி. இப்ப கலைகள்னா 16 கலைகள்னு சொன்னேன் இல்லையா? அந்த கலைகள்லாம் எங்க இருக்க? அந்த சந்திரனிடத்துல இருக்கு. சந்திரனுடைய கலைகள் ஆகையால் சந்திரனிடத்துல இருக்க. இந்த சந்திரனிடத்துலன்னா சந்திரலோகம். சந்திரலோகம் தான் ஸ்வர்கலோகம்னு சொல்ற. யஜ்ஞயாகாத புண்ணிய கர்மா பண்ணினவா எல்லோரும் மரணானந்தரம் என்ன பண்ணிட்டு இருக்காவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணானந்தரம் இந்த நம்ம இந்த பூத உடலை இங்கே எரிச்சு விடுறா. அது அப்புறம் லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்கு. 5 செயல் புலன்கள், 5 அறிவு புலன்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, இது வரைக்கும். இது இந்த சரீரத்தை விட்டு வெளியில போறது. ராத்திரி தேவத்தை அத தன் வசமாக்கி கொள்றது. ராத்திரே ரபரபட்சம். அதுக்கப்புறம் கிருஷ்ணபக்ஷ தேவதை அவளை கொடுக்கின்ற கொஞ்சம் போறது. தட்சிணாயன தேவதைகள் அவளை அது வரைக்கும் போறது. அதுக்கப்புறம் நைட்டே சூரியம் அபிப்பிராப்னுவந்தி. இவ சூரியன் அடையிறது இல்ல. உத்தராயண மார்க்கத்துல போறவா சூரியன் வழிய போற. தட்சிணாயன மார்க்கத்துல போறவா சூரியனை பிடிக்கல. அப்புறம் சில லோகங்கள் போய் சொர்க்க லோகத்துல போய் செட்டில் ஆயிடுறேன். இந்த புண்ணியம் பண்ணினவாள்லாம் என்ன பண்ற? சொர்க்கலோகத்துல போய் இருந்துட்டு இருக்கா. அந்த
ஸ்வர்கலோகத்துல இவர் இங்க என்னென்ன கர்மாக்கள் பண்ணினாலும் அத்தனை கர்மாக்களுடைய பலனையும் அங்கே அனுபவிக்கிறார். அவளுக்கு இங்க நமக்கு எப்படி இங்க ஒரு பாஞ்ச பௌத்திகமான ஒரு சரீரம் 5 பூதங்கள்னால ஏற்பட்ட சரீரம் ஏற்பட்டிருக்கோ அதே விதமாக ஸ்வர்கலோகத்துல அம்மயமான சரீரம், ஐஸ்னால ஒரு சரீரம், அந்த சரீரத்துக்குள்ள இந்த லிங்க சரீரமானது போடுறது. அங்கேயும் தேவதா வடிவமாக எப்ப வேணும்னாலும் உங்களுடைய உருவத்தை மாற்றி கொள்ளலாம். நீளமாக இருக்கிறவா குள்ளமாகவும், குள்ளமாக இருக்கிறவா நீளமாகவும், ஒல்லியா இருக்கிறவா குண்டாகவும், குண்டா இருக்கிறவா ஒல்லியாகவும், கருப்பா இருக்கிறவா வெளுப்பாகவும் எப்படி வேணும்னாலும் மாத்திக்கலாம் நீங்க. அப்படி அங்க இருக்கக்கூடியதான அத்தனை போகங்களும் அனுபவித்து க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி, அத்தனை புண்ணியங்களை அனுப்புறோம். மறுபடியும் பூலோகத்துக்கு வரா என்ன மறுபடியும் கர்மா பண்ணுமோ இல்லையோ, இது அவளுடைய பரிஸ்திதி. அப்படிப்பட்டதான சந்திரமண்டல ஸ்வரூபமாக இருக்கா. சந்திரமண்டலம் ஸ்வர்கலோகம் நீங்க பார்த்துட்டு இருக்கல. அந்த சந்திரன் அதுக்கு சந்திர மண்டலம்னு பேர். அது ஒரு ஊரு மாதிரி. இங்க இருந்து பார்த்தா வெறும்னா தோசை கல்லாட்டம் தெரியறதே தவிர அங்கேயும் இதே போல மலைகள் உண்டு, மடுக்கள் உண்டு, மரங்கள்லாம் உண்டு, மற்ற பிராணிகள்லாம் உண்டு. ஆனா அங்க என்ன விசேஷம்னா நினைத்ததான சகல பதார்த்தங்களையும் அங்க சந்தோஷமாக அனுபவிக்கலாம். அப்படிப்பட்டதான சந்திரமண்டல வடிவமா இருக்கா. ஏன் சொன்னேன்னா காமதுக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி காமதேனு அங்க இருக்கு, கல்பவருஷங்கள் அங்க இருக்கு, விசேஷமான நதிகள்லாம் ஐரம்மதியம் சரகான பெரிய ஏரி இருக்கு. அங்க ஆனந்தமாக இவ இருக்கலாம். சிறிதேனும் துன்பமே கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு பர்மனண்டா இல்ல, அவ்வளவு. ஒரு 10,000 வருஷம் 2 லட்சம் வருஷம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் தெரியாம வர வேண்டியதுதான். அதான் வித்தியாசம். மீதி எல்லா சுகங்களும் எல்லாமும் உண்டு. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். ஆமையால் சந்திரமண்டல ரூபாவா. அதுக்கப்புறம் யோதிவர்கா கலா சரீரம் இது சிவசூத்திரே. அதே போல சிவசூத்திரத்துல கலாசப்தா கர்மபரத்வேன தத்பாஷ்யே வியாக்கியாதா. கலாநிதின்னு சொல்லியிருக்க, கர்மநிதின்னு அர்த்தம். கர்மாக்கள் என்னென்ன கர்மாக்கள், யார் யார் என்னென்ன கர்மாக்கள்ல பண்ண முடியுமோ அந்த கர்மாக்கள். கர்மான்னா எல்லோருக்கும் எல்லா கர்மாவிலையும் அதிகாரம் இல்லை. சில பேருக்கு சில கர்மாக்கள்ல அதிகாரம். விரதங்களுக்கெல்லாம் அதிகாரம் பெண்களுக்கு. வரலட்சுமி விரதம் பண்ணணும், நவராத்திரி விரதம் பண்ணணும், இப்படி எல்லாம் மற்ற பக்களை இதெல்லாம் யாருக்கு? அது பெண்களுக்கு. அதே போலயே புமான்களா இருக்கிறவாளுக்கு அவளுக்கு சில விரதம், அனந்த விரதம், இப்படிப்பட்டதான விரதங்கள்லாம் இருக்கு. இப்படி விரதங்களை பண்றதுங்கிறது சிலது கர்மாக்களை பண்றது. ஜபம் பண்றது, ஹோமம் பண்றது, இப்படி முடிஞ்ச வரைக்கும் பகவானை துதிக்கிறது, 4 பேருக்கு சகாயம் பண்றது, தானம். யஜ்ஞம், ஹோமம், தானம். இந்த தானமா சொன்னா நம்மளால என்ன முடியுமோ அது இன்னொருத்தருக்கணும். உங்களால முடியாது எல்லாத்தையும் கொடுத்துருமோன்னு சொல்லல. உங்களால என்ன இருக்கோ, என்ன முடியும்னு நினைக்கிறோ அந்தந்த சர்ப தர்மத்துக்கு கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டே இருந்தேன்னா உங்களுக்கு என்ன ஆறு தெரியுமோன்னா, இது எனது இது எனது எனக்கூடியதான ஒரு மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு பார்த்தா அது குறையும். இந்த தானத்தினால மனுஷனுக்கு பொருள்களிடத்துல ஆசையானது குறையும். ஆகையால் அப்படிப்பட்டதான பதார்த்தம் நம்ம பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதுக்குத்தான் கர்மான்னு சொன்னான். அதனால இந்த கலான்னு சொன்னா கர்மா, கர்மாக்களுடைய நீதி, கர்மாக்கள் வைத்ததான இருக்கும். இப்ப லோகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஒரு 10,000 சம்பாதிச்சு வச்சிருக்க, அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்க, தங்கத்திலயோ ஏதோ ஒண்ணு வாங்கி அதுல வச்சுட்டு இருக்க பத்திரமா. அது விலை ஏறுறது. அது எப்ப உங்களுக்கு வேணுமோ அந்த சந்தர்ப்பத்துல அது உபயோகப்படுறா போல இருக்கணும். நீங்க இப்படின்னு காசா சேர்த்து வச்சு பொருளா மாத்தாமல் காசா வச்சுருந்தேன்னா அந்த பொருள் விலை வேற ஏறத குறைஞ்சு போயிடும். நம்மளால அவ்வளவு வாங்க முடியல. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு ராமான்னு ஒரு நாமா சொன்னேன்னா இதுக்கு என்ன பலமோ அந்த பலமா மாத்தி அங்க வச்சுட்டு இருக்க. விலை ஏறி இருக்கே இறங்கி இருக்கே இந்த விவகாரமே கிடையாது. இன்னைக்கு எப்பப்ப நீங்க கர்மா பண்றீங்களோ அப்பப்ப அந்த கர்மாவுடைய பலத்தை சேர்த்து ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்க. அதனால உங்க பண்ணினதான கர்மா அதனுடைய பலமானது ஒரு நாளும் குறைஞ்சு போகாத ஞாபகம் வச்சுக்கணும்.
கர்மாவை பண்ற வரைக்கும் தான் உங்களுடைய ஒரு விவகாரம். கர்மா பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலம் உங்களுக்கு எப்படியாவது வந்து சேரும். அது என்ன? கலாநிதி கர்மநிதி. அதான் சரீரமிதி சூத்திரே கலாசப்தா கர்மபரத்வேன தத்பாஷ்யே வியாக்கியாதா தேன கர்மாணி நிதியந்தே அஸ்யாம். அம்பாள் இடத்துல கர்மாக்களை எல்லாம் கூத்து வச்சிருக்கு. வா அதிகரணே சர்வம் கர்மாகிலம் பார்க்க ஞானே பரிசமாப்யதே இது ஸ்மிருதே. அம்பாளுடைய சுரூபம் என்ன சொன்னேன்? சத்திய ஞானானந்த ரூபா சமரஸ்ய பராயணா சொன்னமா இல்லையா? அம்பாளுடைய சுரூபம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் எனக்கூடியதான், ஆனந்தம் எனக்கூடியதான உருவம் அம்பாளுக்கு. ஆகையால் அப்படிப்பட்டதான அம்பாளை அறிந்து கொள்றதுக்கு உபனிஷத்தினால ஏற்பட்ட சிரவணமன நிதித்தியாசனங்கள்னால ஏற்பட்ட ஞானம்தான் காரணம். ஞானம் வந்தால் எல்லா கர்மாக்களையும் அழிஞ்சு போயிடுது. ஞானேன ததஞானம் ஏஷாம் நாசிகம் ஆத்மனா. அறிவு வந்ததுமே அறியாமை ஓடி போறது. வெளிச்சம் வந்ததுமே இருட்டு இருக்கிற இடம் தெரியாம போறது. எப்படி போச்சு, எங்க போச்சு தெரியுமோ? கார் இருட்டா இருக்கு, ஒரு ரூம்ல கதவு திறந்து உங்களுக்கு தெரியும் எங்க சுவிட்ச் இருக்குன்னு. அப்படியே தொட்டு அந்த சுவிட்ச போட்டு சுவிட்ச் போட்ட அடுத்த செகண்ட் அங்க இருட்டு இருக்கும். எங்க சார் போச்சுன்னா ஜன்னல் வழியா வெளியில போச்சுன்னா, ஜன்னல் தான் மூடி இருக்கல, எப்படி போகும்? போட்டது பிறகு அதுக்கு நான் இருக்கேன் இத்தனை பதார்த்தம் இங்க இருந்து போகணும்னா எவ்வளவு டைம் ஆகும்? அந்த இருட்டை கொஞ்சம் கொஞ்சமா தானே போகணும். அப்படி இல்லையே, லைட்டை போட்ட மாத்திரத்தினாலேயே இருட்டு போயிடுது. அதுக்கப்புறம் கேட்டான், இருட்ட பக்கத்தாத்துக்கு போச்சா இல்ல அழிஞ்சு போச்சா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா என்னத்தான் சொல்ல முடியும்? வெளிச்சம் வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் அங்க இருட்டு இல்ல, அவ்வளவுதான். வெளிச்சம் இருட்டை சாப்பிட்டுருதுன்னு யாரோ சொல்லிட்டு இருக்கா, தப்பு. ஏன் தெரியுமா? மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்னாச்சு? வயசுல இருந்து வெளியில வந்துடுற எல்லாம் சொல்லக்கூடாது. விவகாரம் என்னடான்னு, நம்ம விட உயர்ந்தவள் சாஸ்திரக்காரர். அவ இத பத்தி விஷயங்கள் நிறைய நினைச்சுட்டு இருக்க. இதையே நினைச்சு நினைச்சு அதுலயே மனசுல அப்படியே பண்ணி அதுக்கப்புறம் உண்மையை கண்டுபிடிச்சா நம்ம முன்னோர்கள் மகர்ஷிகள். அவளுக்கு சித்தாளுது, அவளுக்கு ஜபமெல்லாம் சித்திச்சிருக்க, மந்திர ஜபமெல்லாம் சித்திச்சிருக்க மகான்களவன். அவன் என்ன சொல்ற? வெளிச்சம் வந்ததுமே இருட்டு இல்லைன்னு தான் சொல்லணும். எங்க போச்சுன்னு சொல்லக்கூடாது. இருட்டு அழிஞ்சு போச்சா இல்ல பக்கத்துக்கு எங்கேயாவது போச்சா இல்ல இந்த வெளிச்சம் இருட்ட தனக்குள்ள போட்டுட்டுதா சொல்ல முடியாது விவகாரம் முழுக்க. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தம் அந்த ஞானம் மனுஷனுக்கு வரணும். எப்படி வரும் மனுஷனுக்கு ஞானம்? சுவாமி ஞானம் வரணுமையானால் ஞான சாதனங்கள் வேணும். நமக்கு ஒரு அறிவு வேணுமையானால் என்ன பண்ணணும்? யார் அறிந்தார்களோ அவரிடத்துல போய் நம்ம கேட்கணும். கேட்டா நமக்கு அறிவு. சங்கீதம் தெரியல, பாட்டு வாத்தியார்கிட்ட போய் கத்துக்கிறேன், கேட்கிறேன், அவர் பாடுறத வருது. கணக்கு தெரியல, கணக்க வாத்தியார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறேன். தமிழ் தெரியல, தமிழ் வாத்தியார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறேன். ஞானம் ஆத்ம தத்துவம் தெரியலன்னா ஆத்ம தத்துவம் தெரிஞ்சவாழ்கிட்ட போய் கேட்கணும். இதுக்கு சிரவணம்னு பேர். ஆத்ம தத்துவம் யார் அறிந்தார்களோ அந்த மகான்களிடத்துல உபனிஷத் சிரவணம் நம்ம பண்ணணும். சிரவணம் பண்ணின பிறகு இது நிஜமாக இருக்கா, நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துறதா என்று மறுபடியும் மனனம் பண்ணணும். சிரவணம் மனனம் பண்ணின பிறகு அதுல தீர்மானமான விஷயத்தை தியானம் பண்ணணும். வேற இன்னொரு விஷயத்தை நினைக்காம அதே நினைச்சிட்டு இருக்கணும். அப்பொழுது உங்களுக்கு ஞானம் வருது. ஞானே எனக்கு சர்வம் கர்மாகிலம் பார்த்தா ஞானே பரிசமாப்யதே. இந்த ஞானம்னு ஒண்ணு வந்துருதுன்னு வச்சுங்களேன், நீங்க பண்ணினதான அத்தனை கர்மாக்களும் போயிடுச்சு. அந்த ஞானம் எனக்குரியதான நெருப்பானது எல்லா கர்மாக்களையும் சாப்பிட்டு அழிச்சுடுச்சு. அந்த வெயிலானது அல்லது தீபமானது எப்படி இருட்ட போக்கடிச்செடுத்தோ அதே போல நீங்க எத்தனையோ கோடி ஜன்மாக்கள்ல பண்ணியதான புண்ணிய பாப கர்மாக்கள் எல்லாவற்றையும் எரிச்சு விடுது. அப்ப என்ன ஆச்சு? அஞ்ஞானம் போச்சு, மோட்சம் வந்தாச்சு, பகவத் அனுகிரகம் வந்தாச்சு. ஆனா அந்த ஞானம் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? சும்மா உட்கார்ந்து என்ன ஞானம் வரணும்னா வருமா?
எதையும் நம்ம அடையணும்னே ஒரு ஆச்சாரியனை போய் அடையணும். யார் நமக்கு சொல்லிக் கொடுப்பான்னு எப்படி தெரியும்? இவருக்கு இந்த விஷயம் இவருக்கு தெரியும், இவர் நமக்கு கேட்டா சொல்லி தருவார், எனக்குடையதான அறிவே ரொம்ப பேருக்கு இருக்காது. அப்படியும் இருந்தாலும் அவர் ஆரம்பிச்சா 1000 இடையூறு வரும். உத்தியோகத்துல மாத்தி விடுறான், ப்ரமோஷன் வந்து எடுத்து கிளாஸுக்கு வர முடியல, எத்தனையோ வாருங்க, உடம்பு சரியா இல்ல, இல்ல ஆத்துல கல்யாணம் காட்சிக்கு வந்திருக்கு, இதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையே, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கிளாஸுக்கு கத்து, அதுதான் விவகாரம் என்னன்னு இவைகள்லாம் வரணுமையானால் பகவத் அனுகிரகம் வேணும். அந்த பகவத் அனுகிரகம் வேணுமையானால் பகவானை நோக்கி அவருக்கு திருப்தியா இருக்கக்கூடியதான செயல்களை பண்ணணும். ஆகையால் கர்மயோகம் அவனவனுக்கு விதித்ததான கர்மயோகம், அந்த கர்மயோகத்தினால பகவத் அனுகிரகம் வறுமையானால் ஈஸ்வர அனுகிரகத்தினால் உங்களுக்கு குருலாபம். இப்படி குருலாபம் வந்து சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இவைகள்லாம் பண்ணின பிறகு என்ன ஆறு தெரியுமோன்னு உங்களுக்கு ஞானம் வருது. சர்வம் கர்மா அகிலம் பார்த்தா, இத்தனை கர்மாக்களும் ஒரு க்ஷணத்துல முடிஞ்சு போறது. அப்புறம் என்ன ஆச்சு? ஞானம் வந்தாச்சு, ஞானத்தினால மோட்சம். அப்படி பகவான் இனிமேல துன்பம்ங்கிற ஒரு வழியே இல்லாம, பிறவி இல்லை, பிறவி இருந்தா தானே துன்பத்துக்கு. மனுஷனுக்கு துன்பம் எப்ப சார் ஆரம்பிக்கிறதுன்னா பிறவியில ஆரம்பிக்கிறது. என்ன? பிறக்கிறப்பவே அழுதுண்டே பிறக்கிறது. எல்லா கொலைகளும் குழந்தைகளும், பணக்காரன் வீட்டு குழந்தை சிரிச்சுண்டு வராது, அது வேற விளையாடுண்டு வராது. எல்லா குழந்தைகளும் வரப்ப அழுதுண்டு தான் வரும். ஏன்னா அழுக அங்கே ஆரம்பிக்கிறது. கடைசியில் எங்க அழுதுண்டே தான் பிராணன் விடுறான். இத்தனை நாள் நீங்க இருந்தேன், 98 வயசு இருந்தேன் சுவாமி, நீங்க சந்தோஷமாக வாழ்க்கையில நான் என்ன நினைச்சேனோ கருதினேனோ எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கா, பேர குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கா, எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு போக வேண்டியதுதானே நீங்க. ஓன்னு அழுதுண்டு தலைவலி, கால்வலி, மூக்கு வலி, மூச்சு வரல, அப்படி வருது, பிபி ஜாஸ்தியா இருக்கு, சுகர் ஜாஸ்தியா இருக்கு, மயக்கம் வரா போல இருக்கு, இதயத்துல இப்படிதான் ஒவ்வொருத்தரும் பிராணம் விடுறான். எங்க பிறந்தண்ணில இருந்து மரண பரியந்தம் ஒரே துன்பம் தான். அத்தனை துன்பங்களும் போறதுக்கு இந்த கலாநிதிங்கிற ஒரு நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். அதனால அதிகரணை சர்வம் கர்மா கிளம் பார்க்க ஞானே பரிசமாப்தியதே இது ஸ்மிருதே. இது வரைக்கும் கலாநிதிங்கிற நாமாவை பார்த்தது. அதுக்கப்புறம் அடுத்ததாக காவிய கலா, கலாமாலா. கலாமாலாங்கிற நாமாவுக்கும் இதே தான் அர்த்தம். ஏன்னா கலைகள் சொன்ன கலைகளுடைய வரிசைன்னு அர்த்தம். அத்தனை கலைகளும் இவன் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் காவிய கலா, கவே கர்ம காவியம். காவியம்னா என்ன? கவி செயலாம் கூடியது. கவின்னா என்ன அர்த்தம்? கவித்துவம்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்ச விஷயத்தை இனிமையாக சொல்றதுக்கு கவித்துவம்னு பேர். சாதாரணமாக சொல்றது சாதாரணமா நம்ம இருக்கோம். ஆனா அது என்னென்ன? அது கவித்துவம். ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக பேசுறது. எட்டி ஒரு கயர் இருந்தது அல்லது ஒரு கட்டை இருந்தது, அந்த கட்டைக்கு மேல ஒரு பாம்பு இருக்கு. இத பார்த்த ராஜா பக்கத்துல இருக்கக்கூடியதான வேத விற்பனர் ஒருத்தர் இருக்க, அவரை பார்த்து அதுவும் இங்க பார்த்தேடா ஒரு கட்டை இருக்கு, அந்த கட்டைக்கு மேல பாம்பு இருக்கு, இத சொல்லுங்களேன் அப்படின்னு. இவர் பழைய வழக்கம், வேதத்தை ஓதி ஓதி வழக்கம். சுஷ்காஷ்டோஸ்தே கதுபதி நீலசர்போஸ்தி அவ்வளவுதான் சொன்னார். காஞ்ச கட்டை இருக்கு, அதுக்கு மேல கருநாதம் இருக்கு. அவர் அந்த வேதத்துல ஸ்வரத்தை வச்சு சொல்றார். சரி, அது அப்படி இருக்கட்டும். அங்கே பக்கத்துல ஒரு கவி இருக்க, அந்த கவியை கேட்டார். நீரச தருரசி ததுபரி விலசத்தி பணிபதி ரதுனா. இப்படிதான் சொன்னார். நீரச தருரசி, ரசம் இல்லாதான கட்டை. அங்கதான் காஞ்ச கட்டைன்னு என்ன அர்த்தம்? ரசம் இல்லாதான கட்டை. ததுபரி, அதுக்கு மேல இந்த நீல சர்போஸ்தின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஒரு அழகான பாம்பு. அந்த நீல சர்ப்பமானது அங்க இருக்குங்கிற சொன்ன விஷயம் இவரும் ஒண்ணுதான் அவரும் ஒண்ணுதான். ஆனா இவர் சொன்னா நமக்கு என்ன இருக்கு, ஏதோ வேதாத்தியனம் பண்ணவர் வேதத்தை ஓதினாலும் தெரியுது. ஆனா இங்க இந்த காவியத்தை சொன்னா எப்படி இருக்க, மனசுக்கு அட்ராக்ட் பண்றது. இதான்
இந்த காவியத்துக்கும் மற்ற பதார்த்தங்களுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம் இதுதான். ததுபரி விலசதி பணிபதி ரகுனா, அதற்கு மேல சாட்சாத் பணிபதி ஆதிசேஷன் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஐயா இப்படிங்கிறார். இதை கேட்கறதுக்கு மனசுக்கு எப்படி அழகா இருக்க பார்த்தா, இது அம்பாளுடைய அனுகிரகமானது. அம்பாளை உபாசனம் பண்றவாளுக்கு எவ்வளவு அழகா பேச முடியும், எல்லாருடைய மனசையும் கவரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இவாளுக்கு வரும். அந்த வாக்தேவினுடைய அனுகிரகங்கள் இவாருக்கு வரும். அத கவே கர்ம காவியம். தச்சா அந்த காவியமானது நாடக ஷாடக பான ஹிம பிரஹசனாதி பேதா, ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு நாடகம்னு சொன்னீங்கன்னா, ஒரு டிராமான்னு சொன்னீங்கன்னா அதுல மினிமம் 7 அங்கம் இருக்கணும், 5 அங்கம் இருக்கணும், அந்தந்த சீன் இருக்கணும், சூத்திரசாரர் முதல்ல வரணும், இப்படி எல்லாம் அதுக்கு முதல்ல நாந்தி இருக்கணும், இவைக்கெல்லாம் சொல்லிட்டு. அதோட இல்லாம வெறும் விஷயத்தை மட்டும் சொல்லக்கூடியது சாதகம்னு பேர். ஒரே ஒரு அங்கம் இருந்தா போறோம், அதுக்கு பானம்னு பேர். அதே போலயே ஹிமம் பிரஹசனம், சிரிப்புக்காக சொல்லக்கூடிய செய்யக்கூடியதான பதார்த்தத்துக்கு பிரஹசனம்னு பேர். இப்படி சம்ஸ்கிருதத்துல இந்த சாகித்ய மார்க்கத்துல ரொம்ப விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்கு. அத்தனையும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால். அந்த அம்பாளை பத்தி நம்ம பேசணுமேயானால் நினைச்சு அம்பாளை தியானம் பண்றவாளுக்கு அவளுடைய வாக்குலிருந்து என்னென்ன அழகான தீனொழுகக்கூடியதான வார்த்தைகள் வரும். சரஜோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜடா ஜூட மகுடாம், அந்த சந்திரனுடைய நிலா மாதிரி இருக்கக்கூடியதான சுத்தமானதும் சசியுத ஜட்டாஜூட்ட மகுடாம், அந்த சந்திர பிறைய தலையில வச்சுட்டு இருக்கக்கூடியதான அம்மா வரத்ராசத்ராண ஸ்படிக குட்டிகா புஸ்தக கராம். ஒரு கையில வரத முத்திரை, ஒரு கையில அபய முத்திரை, இன்னொரு கையில என்ன வச்சுட்டு இருக்கா ஸ்படிக கட்டிகா, இந்த ஸ்படிக மாலையை வச்சுட்டு இருக்கலாம், இன்னொரு கையில புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்கா. இப்படிப்பட்டதான அம்பாள சகரநத்வா நத்வா ஒரு தரம் தியானம் பண்ணுங்க தினமும். பண்ணினேலையானால் சகரநத்வா நத்வா கதமிவ சதாம் சமிதகதே, அந்த சத்தங்கத்தை உங்களோட சேர்ந்து மதுட்சீர திராட்சா மதுரிம துரீணாம் படிதையா, அவ வாக்கிலிருந்து வரக்கூடியதான அந்த வார்த்தைகள் இருக்க பாருங்க. மதுட்சீர தேன் மாதிரியும் பால் மாதிரியும் திராட்சை ஜூஸ் மாதிரியும் மதுரிம துரீணாம் படிதையா, அப்படி அழகான தேனொழுக பேசக்கூடியதான அற்புதமான ஒரு ஒரு ஸ்வரூபம் அவளுக்கு ஏற்படும். அதோட விடலை ஆச்சாரியால் கவீந்திராணம் சேதா கமலவன பாலாத பருஜம் பஜந்தே கதிச்சித்து அருணாமேவ பவதி. அந்த கவீந்திரர்களுடைய கவிக்களுடைய இதயம் இருக்கே, இதயம் எனக்கூடியதான ஒரு தாமரைக்கு மேல் கமலவன பாலாத பருச்சி காலம்மல இருக்கக்கூடியதான அந்த அழகான அந்த சூரியனுடைய கிரணங்கள் அதுல விழுந்ததுமே அந்த தாமரையானது மொட்டா இருக்கக்கூடியது எப்படி தானா மலர்வதோ, அதே போல கவீந்திராவுடைய மனசும் மலரக்கூடியது. பஜந்தே கதைச்சது அருணாமேவ பவதி, உங்களை அருணா எனக்கூடியதான பேரோட சிவப்பான உருவத்தோட தியானம் பண்ணினா போதும். அவளுக்கு என்ன பண்றீர்கள்? விரிஞ்சி பிரேயஸ்யா, பிரம்மதேவருடைய ஆத்தகாரியா இருக்கக்கூடியதான அந்த சரஸ்வதி சாரதா மாதாவுடைய தருண தர ஸ்ருங்கார லஹரி, அந்த ஸ்ருங்காரமா பேசுன்றவளாம் கபீராக்பி வாக்பை. எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சுலபமாக எடுத்து சொல்லக்கூடியதான தத்துவம் அவளுக்கு ஏற்படுகிறது. கபீராபி வாக்பி விதகதி சதாம் ரஞ்சனமி. நல்ல சாஸ்திரங்கள் வாசிச்சாலும் கூட மனச கவர்ற மாதிரி கேட்கக்கூடியதான சொல்லக்கூடியதான திறமை அவளுக்கு கொடுக்கிறாளாம். ஆகையால் அம்பாளுக்கு இதுக்கு முன்னால சொன்னதான ஒரு ஸ்வரூபம் காவிய கலா அப்படிங்கிறது. அதனால்தான் நாடக சாடக பானஹிம பிரஹசனாதி பேதா அநேகதா அநேக விதம் அக்னி புராணாதோ பிரதர்சிதம். ஏதோ நான் சொல்லேன் சொல்லாதீர், அக்னி புராணத்துல இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தாதிருஷ கலாபி அம்பாயாயேவ ரூபம், இப்படிப்பட்டதான கலையும் அம்பாளுடைய ஸ்வரூபம். உக்தஞ்ச விஷ்ணு புராணே,
விஷ்ணு புராணத்துல காவியாலா பாம்சயே கேஜித் கீதக அந்நியா பொழுது சும்மா போக விட மாட்டாள் அம்பாள். காவியாலா பவினோதினி மற்ற சமயத்துல கவிகள்லாம் கூப்பிட்டு அந்த பகவானுடைய ஒரு சரித்திரத்தை பரமேஸ்வருடைய லீலைகளை அப்பப்ப பாடுங்கன்னு சொல்வாள். அவிஸ்ராந்தம் பத்யுஹு அந்த ஆத்தக்காரருடைய ஒரு சரித்திரங்கள் இருக்க மார்க்கண்டேய லீலை என்ன, அதே போலயே பல ஆலாகல லீலை என்ன, இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனுடைய லீலைகள்லாம் மறுபடியும் மறுபடியும் பாட சொல்லி அதை கேட்டுட்டே ஆனந்தமா இருப்பாள். அதனால அம்பாளுக்கு ஆனந்த விக்கிரகான்னு இது பண்ணணும் அது பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் காலம் இது என்ன சார் டென்ஷன். இது ஒரு நாள் 2 நாள்ல பரவாயில்ல, ஜன்மா முழுக்க டென்ஷனா. சின்ன குழந்தைக்கும் டென்ஷன், வயசான வாழ்க்கை ஒரு டென்ஷன், விடல மாட்டேங்கிறது. மனசுல இங்க போகணும் அங்க போகணும் அது பண்ணணும் இது பண்ணணும். காலமே எழுந்ததுன்னா ஒரு அம்மா இருக்கால ஒரு வீட்டுல குழந்தைகளை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதே ஒரு பெரிய காரியக்கிரம். ஒரு பையனும் எழுந்துக்க மாட்டேங்கிறான்னா அதுக்கப்புறம் ஆத்துக்காரரை அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் போகணும். இதுக்குள்ள இது வந்திருக்கா அது வந்திருக்கா, அங்கே பார்த்தா பால் வந்திருக்கா பேப்பர் வந்து எது வரலைன்னாலும் கோபம் இங்கே தான் வரும். எவ்வளவு டென்ஷன்ல ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கா கவனித்தேடா. அதே போல பையனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியாச்சா இல்லையா, புத்தகம் எங்க இருக்கு எங்க நோட்டை எங்கேயும் துவைச்ச மாட்டான் அந்த பையன். தேடுன்னு அவன் தேட மாட்டான், ஒவ்வொன்னு அழுதுட்டு இருக்கான். ஆமா தான் தேடணும். யாருக்கு டென்ஷன் இல்லைங்கிற ரிட்டையர் ஆன பிறகு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய டென்ஷன் வந்துருது. ரிட்டையர் வேண்டாம் உடம்பு சரியா இல்லை இப்படின்னா போயிட்டு இவைகள்லாம் இவனுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் சந்தோஷமாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய வடிவத்தை தியானம் பண்ணணும். காவியாலா பாஸ்கயே கேச்சது கீத கன்யகிலானிச்சா அதே போல அழகான கீதங்கள் சப்தமூர்த்தி தரஸ்ய ஏதத்து சப்த வடிவமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம். இதை வபுர்விட்டோர் மகாத்மனா இது இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதுக்கப்புறம் காவியோத்பாதக பிரதிபைவா காவிய கலா காவியத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு பிரதிப ஒரு அவளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. அது பிரதிபான்னு சொன்ன சக்தி. நவநமோன்மேஷினி அப்பப்ப தோன்றது. யானேவ சப்தான்வயம் உல்லபாமஹா தானேவ சப்தாన్ని கவி கரோதி. கவி காவியம் எழுதனா நீங்க உபயோகிக்கக்கூடியதான சொற்களைத்தான் அவனும் உபயோகிக்கிறான். ஆனா அவன் சொன்னா நன்னா இருக்கு சார், நான் சொன்னா நன்னா இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஆனா எந்த சொல்ல ஏதோட சேர்க்கிறானோ அதுதான் விசேஷம். யாரா இருந்தாலும் புளியஞ்சாறு புளிச்சாறு உப்பு மிளகாப்படி இவ்வளவுதானே போட போற சேவகம் இதானே போடுற ரசத்துல. ஆனா விவகாரம் என்ன அந்த மாதிரி ரசம் போட்டா ரொம்ப நன்னா இருக்குங்கிறான். ரசம் ஜோருங்கிறான். ரசம் நன்னா இருக்குன்னா சமையல் நன்னா இருக்குன்னு. ஏன்னா அதான் ரொம்ப கஷ்டமா பண்றதுக்கு. ஆனா மெத்தட் பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப ஈஸி. விவகாரம் அது பதமா வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றான் லோகத்துல. அதே மாதிரி பதங்கள் ஒரே பதமாக இருந்தாலும் சில பதங்கள் அதை சில பதங்களோட சேரும் பொழுது அது அத்தியதிகமான ஒரு அழக கொடுக்கிறது. அது எப்படி வரும்? அம்பாளுடைய அனுகிரகத்துல வரும். அதுக்கப்புறம் காவியோத்பாதக பிரதிபைவ காவிய கலா. அதுக்கப்புறம் தியான விசேஷேன காவிய நிர்மாண சாமர்த்திய பிரதத்வஸ்ய விசேஷமாக தியானம் பண்ணினோமையானால் எழுதுறதோ அல்லது பேசுறதோ அந்த காவிய நிர்மாண சாமர்த்திய பிரதத்வஸ்ய தந்திரேஷு பகுதா வர்ணனாத் பகுஷா பல இடத்துல சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லிருக்கேன்? காவிய கலா அது வரைக்கும் சொன்னேன். காவிய கலா காவியங்களை எழுதக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். நம்ம தேசத்துல தேவதைகளுக்கெல்லாம் குருவா ஆசானா இருக்கிறவருக்கு அவருடைய பேரு ப்ரஹஸ்பதி. அதே மாதிரியே அரக்கர்கள் இருக்கால அவளுக்கும் ஆசான் வேணும். அது இருந்தா தானே பண்ண முடியும், வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படிப்பட்டதான அரக்கர்களுக்கு ஆசானா இருக்கிறவர் சுக்கராச்சாரியர். அந்த சுக்கராச்சாரியருக்கு காவியம்னு பேர். அதனால காவியஸ்ய சுக்கரஸ்ய மிருத சஞ்சீவன்யாச்ச கலா ரூபாவா. மிருத சஞ்சீவனின்னு ஒண்ணு.
பிராணனை விட்டவாள மறுபடியும் உயிரோட கொண்டு வரது. இந்த ரிசரக்ஷன் சொல்லிட்டு இருக்கா பார்த்தீங்களா, மற்ற மதங்கள்ல, அது நம்ம மதங்களே எட்டிக்கோ இருக்கு. ஆனா அது என்னடான்னா அதை பண்ண தெரியல, இவாளுக்கு மறந்துவிட்டா. பெரியோர்கள் பண்ணதான விஷயத்த மறந்துவிட்டா. ஆனா அதை மறந்தா அதனால கவலைப்பட வேண்டாம் நீங்க. என்ன அது எப்படி மறுபடியும் வரவழைத்துக் கொள்ளலாம் எனக்கூடியதான யுக்தி வேதத்துல இருக்கு. வேதம்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், அது ஏதோ சத்தம் சார், ஏதோ வாத்தியார்கள் வந்து பாடிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்கப்படாது. அதுல இருக்கக்கூடியதான மந்திரங்களை நாம் அனுசந்தானம் பண்ணினோமையானால் மறுபடியும் அந்த திறமைய வரலாம். தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை வரும் பொழுது அரக்கர்கள் ரொம்ப ஒரு காலத்துல ரொம்ப வீக்கா போயிட்டார். அப்ப எல்லோரும் குருவிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது சுக்கிரசுவாமி சொன்னார், நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் கொஞ்ச நாளைக்கு தபஸ் பண்ணிட்டு வரேன். தபஸ் பண்ணினார். பண்ணின பிறகு என்னாச்சுன்னா மிருத சஞ்சீவனின்னு ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்ச பிறகு அது என்னாச்சுன்னா கமண்டலத்தை ஜலத்தை வச்சுட்டு அந்த மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பார். யாராவது பிராண விட்டாளையானால் அவ இடத்துல போய் இந்த ஜலத்தை தெளிப்பார். அவ்வளவுதான். தெளிச்சதுமே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு மறுபடியும் உயிர் வந்துடும். உயிர் வந்தா மட்டும் போதாது, யவனம் ஆயிடுவான். 80 வயசுல இருக்கிறவர் 16-17 வயசுல வந்து நல்லா ரோபஸ்டா ஆயிடும், எல்லா வியாதியும் போயிடும். இது போல ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சார். இப்ப என்னாச்சுன்னா அரக்கர்கள் எதுக்கும் பயப்படுறது இல்லை. மனுஷன் எதுக்கு சார் மேக்சிமம் பயப்படணும், பிராணம் போயிடுமோங்கிறதுக்காக. இப்ப பயப்படுறது இல்ல. யுத்தத்துக்கு வரா இவெல்லாம் கத்தி கடையம் இவைகள்லாம் போட்டாள்னு வச்சுக்கலாம், அம்பு இவைகள்லாம் போட்டாள்னா கவலையே படுறதில்ல. அவன் பாட்டுக்கு ஏண்டான்னு திருப்பி குறைச்சி விடுவேன். அவ போட்டா இவ பிராண விட்டாளையானா இவாளுக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். இதனால என்ன ஆச்சுன்னு இந்த மிருத சஞ்சீவனி வித்யை வந்த பிறகு தேவதைகளுடைய பவர் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அவ வந்து பிராணனை விட்டாலும் மறுபடியும் முடிச்சுக்கிறாளே, என்ன பண்றது? இதே மாதிரிதான் ஒரு இன்சிடென்ட் ராமாயணத்துல. ராமன் என்ன பண்ணினார், யுத்தம் நடக்கும் பொழுது அன்னைக்கு யார் யார் குரங்கள்லாம் பிராணனை விடுறதோ அவளுடைய உடல்கள்ல ஒரு மூலையில அப்படியே குப்பையா சேர்த்து வையினர். அது தப்பு இல்லையா? அது 8 மணி நேரத்துக்குள்ள அது எரிச்சு விடணும், டிஸ்போஸ் ஆஃப் பண்ணணும்னு இருக்க. இல்ல நீ எடுத்து வையினர். ராவணன் என்ன பண்ணினான்னு தெரியுமா, நான் யார் அரக்கல் போனாலும் ராத்திரியோட ராத்திரி அவளுடைய சரீரத்தை சமுத்திரத்துல போட்டு விட அழிச்சிட்டு மீன்கள்லாம் சாப்பிட்டுட்டான். இவ 2 பேருடைய எண்ணம் என்ன தெரியுமா, ராவணன் நினைச்சான்னா இந்த பிராணனை விட்டதான சரீரங்கள் அங்க இருக்குமையானால் அதை பார்த்து இத்தனை பேர் பிராணம் விட்டிருக்காளே, இனிமேல நாம இதை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கவலை வந்துடும். கவலை வந்துடுச்சுன்னா அவன் மனசு டிப்ரெஸ் ஆயிடும். அதனால நல்லா இதான் பண்ண மாட்டான். முதல்ல காலமே சூரியோதயத்துக்குள்ள அத்தனை சரீரம் சமுத்திரத்தை தூக்கி போடுங்க அப்படின்னு அரேஞ்ச் பண்ண. அனுமார் என்ன பண்ணினார் தெரியுமா, அந்த லக்ஷ்மணன் பழைக்கணுங்கிறதுக்காக சஞ்சீவனி மலையை கொண்டு வந்த. நமக்கு கதை என்ன தெரிகிறது, லக்ஷ்மணன் தான் பழைச்சார் நினைக்கிறார். இத்தனை நாளா யுத்தம் பண்ணினதான அத்தனை குரங்களும் மறுபடியும் வந்துட்டான். அத்தனை குரங்களும் மறுபடியும் உயிரோட வந்திருக்கு. உயிரோட வரதோடு மட்டும் இல்லாமல் நல்ல சரீர ஆரோக்கியமா வந்திருக்கு. ஒரு குரங்க கூட பிராணனை விடாது. பார்த்தீங்களா, இது மிருத சஞ்சீவனிங்கிறது நிறைய இடத்துல இருக்க. ஆனா விசேஷமாக சுக்கராச்சாரியார் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அவரை பத்தி பேசக்கூடியதான் ஸ்வரூபம். அதான் காவிய கலா. சுக்கராச்சாரியர் கண்டுபிடிச்ச காவியம்னு சொன்னா சுக்கராச்சாரியர், அவர் கண்டுபிடிச்சதான ஒரு கலை காவிய கலை, அம்பாளுடைய ஸ்வரூபம். அதான் காவியசிய சுக்கரஸ்ய மிருத சஞ்சீவன்யாக்கிய கலாரூபாவா. அதுக்கு பிறகு ரசான் சுங்காராதி பேதேன தசவிதான் ஜானாதீதி ரசஜ்ஞா. ரசம் எசன்ஸ், ரசம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், எசன்ஸ். அந்த எசன்ஸ் ஆனது என்ன, அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான எசன்ஸ் அந்த ஆத்மஸ்வரூபம். ரசோ வைசா ரசகிருஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி. வேதம் சொல்றது இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நிஜமான ரசம் இது பரமாத்மா அம்பாள். அந்த ரசத்தை வச்சுட்டுதான் நாம எல்லாம் சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம். இந்த ரசத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கா புராணங்கள்ல, இத்திஹாசத்தில். இந்த ரசங்கள் நீங்க 6 சுவைகள்ங்கிற அது ஒரு ரசம்.
அந்த ரசத்தை பத்தி பேசல. பரதநாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான 9 ரசங்கள், சுங்கார வீர கருணா அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கக்கூடியதான 9 ரசங்கள். இத்தனை ரசங்களும் அறிந்தவள், அந்த ரசஸ்வரூபமா இருக்கிறவள் அம்பாள். அதான் பாருங்க, பிரம்மாண்ட புராணத்துல ரசையேவ பரம் பிரம்மா ரசையேவ பராகதி, பிரம்மஸ்வரூபமே ரசம் தான். அடைய வேண்டியது மனிதர்கள்லாம் மோட்ச ரசம் தான். ரசோஹி காந்தித பும்சாம், மனுஷனுக்கு அந்த உடம்புல ஒரு ரசம் இருக்குமையானால், மனசாந்தி இருக்குமையானால் முகமானது அப்படியே பிரகாசமா ஆனந்தமா இருக்கு. இல்லைன்னா முகத்துக்கு அப்படியே தொங்க போட்டு உட்கார்ந்துட்டோம். அந்த ரசம் இருக்கணும் எப்பொழுதும். ரசோமே தயிது ஸ்மிருதா ரசோவை ரசசம் லப்தா, ரசத்தினால்தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆனந்தி பவதித்யபி வேத பிரமாணம் சித்யா ரச பிராணதயாஸ்திதா, வேதங்கள்ல இந்த ரசங்கள்லாம் பிராணஸ்வரூபம்னு சொல்லிருக்கு. ஓகேவான்யாச்சக பிராண்யாது இத்யபி ஸ்ருதி பாஷிதா, இந்த ரசம், இந்த உயிர் எனக்கூடியதான ஸ்வரூபம் இந்த மனிதனுடைய சரீரத்துல இல்லைன்னா யாரு மூச்ச உள்ள இருப்பான், யாரால மூச்சு வெளியில விட முடியும்? முடியாது. பிராணாத்மகோ ரத புரோக்தா பிராணத கும்பசம்பவா, பிராணஸ்வரூபம் அப்படின்னு சொன்னான்னு தாயார். இப்படிப்பட்டதான ரசத்தை அறிந்தவன்பா ரசஞா. அதேபடியே ரசசேவதி, அம்பாள் தன்னிடத்திலேயே எல்லா ரசங்களையும் வைத்துக் கொண்டிருக்காள் என்கிறது ஆச்சாரியால். சிவே ஸ்ருங்காரார்த்ரா கதிதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிரிசரிதே விஸ்மயவதி ஹராயிப்யோ பீதா சரசிருஹ சௌபாகிய ஜனனி சகேஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டி சகருணா. சிவே ஸ்ருங்காரார்த்ரா, அந்த பரமேஸ்வரன் இடத்துல ஸ்ருங்கார ரசத்தை காட்டிட்டு இருக்காரு. அவ பார்வதி பரமேஸ்வராளா இருக்கும் பொழுது ஒருத்தர் மனசுல நினைக்கிறது இன்னொருத்தர் பண்றா. அப்படி 2 பேருக்கும் ஒரு அந்யோன்யம் இருக்கு. ஸ்ருங்காரார்த்ரா கவிதரஜனே குச்சனபரா, அந்த பரமேஸ்வரனை வழிபடாததான மனுஷியால் இருக்காள் பார்த்தாலும் அவரிடத்துல குச்சனம், அருவருப்பு. ஏன் உனக்கு இவ்வளவு அழகான சரீரத்தை கொடுத்திருக்கேன், மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு விதமான சிரமம் இல்லாத நிலையை நான் கொடுத்திருக்கேன், சௌக்கியமாக ஆனந்தமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடியதான புலன்களை கொடுத்திருக்கேன். அத்தனையும் விட்டு நான் உனக்கு சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஆத்மாவை அறின்னு அதையும் பண்ணாம இருக்கேடா அப்படின்னு நினைச்சிருந்து அவளிடத்துல ஒரு அருவருப்பான். கதிதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம், என்னத்தான் இருந்தாலும் என்னத்தான் சக்தி இருந்தாலும் என்ன புடித்துக்கிறதுக்கு வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்லியா நீ? ஒரு பரமேஸ்வரன் இருந்தா தானே இத்தனை காரியமும் நடக்கும் அப்படின்னு அந்த கங்கை இடத்துல ஒரு ரோஷமாம். கிரிதே விஸ்மயவதி, அந்த பரமேஸ்வரனுடைய சரித்திரங்கள் ஒவ்வொன்றும் கேட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ஆச்சரியம். உலகத்தையே எரிக்கக்கூடியதான அந்த ஆலாகல விஷத்தை யாரால உட்கொள்ள முடியும்? தவஜனனி தாட்டங்க மகிமா, அந்த அம்பாளுடைய ஒரு தாட்டங்க மகிமையினாலதானே பரமேஸ்வரன் இன்னும் விஷத்தை சாப்பிட்டு கூட சௌக்கியமாக பாருங்க. இது முடியுமா? ஆலாகல விஷத்தை சாப்பிட்டு உட்கொண்டு வயத்துக்குள்ள 7 லோகங்கள் இருக்கு, வெளியில 7 லோகங்கள் இருக்கு, அத்தனை லோகங்களும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த விஷயத்துக்கு பவர் இல்லாம பண்ணிவிட்டாரு. என்ன ஒரு ஆச்சரியம்! இவை எல்லாம் கேட்டு அப்படியே விஸ்மயத்தை அனுபவிக்கிறாளாம், ஆச்சரியத்தை. ஹராஹிப்யோ பீட்டா, கல்யாண சந்தர்ப்பத்துல பார்வதி பரமேஸ்வராளுடைய கல்யாணம். பரமேஸ்வரன் அங்க வந்து பக்கம் இருக்கிறார், பாணி கிரகணம் பண்ணணும். கல்யாணம்னா அந்த கல்யாண பெண்ணினுடைய கைய பிடிச்சுண்டு பையனானவன் அப்படியே 3 தினம் அக்னிக்கு வலம் வந்து அம்மிய மிதித்து அந்த அந்த பெண்ணினுடைய காலை அம்மி மேல உட்கார வச்சு அதுக்கு மேல அதுல ஒரு மெட்டிய போடுவா. இதான் வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய சொல்லுவோம். இது எதற்குங்கிறத அப்புறம் சொல்லுவோம், அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். இப்ப என்னாச்சுன்னு அந்த பெண்ணு, கல்யாண பெண்ணு அத பிடிக்க ஆரம்பிச்சாராம் பரமேஸ்வரன். கிருபணாமி தேசோ பகத்தா யஹஸ்தம், உன்னுடைய கையை நான் பிடிக்கிறேன்னு சொல்ற மந்திரத்தை கையால பிடிக்க வந்தாராம். அது என்னாச்சுன்னு
அந்த பரமேஸ்வரனுடைய விரல் இருக்கு பார்த்தீங்களா, அங்க ஒரு சின்ன குட்டி பாம்பு இருக்கு. அந்த குட்டி பாம்பு அம்பாள் தொட்டலாம். ஐஸ் மாதிரி இருக்கு அதனுடைய. நீங்க தொட்டி பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க. அது தொட்டதுமே என்னடா ஐஸ் மாதிரி பட்டது. என்னமோனுக்கு பார்த்தாளா பாம்பு அப்போன்னு அம்பாளுடைய கண்ணுல அந்த சமயத்துல பயம் காணப்பட்டதா. அது ஆச்சாரியர் பார்க்கிறார். ஹராஹித்யோ பீதா சரசிருஹ சௌபாகிய ஜனனி. இந்த தாமரை இருக்க பார்த்தா அந்த மலர்றது, அந்த மலர்ற தாமரையானது ஒரு சௌபாகியம், வீரத்தை கொடுத்ததான். சகேஷு ஸ்மேராதே. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடியதான தோழிகள்லாம் இருக்காளே, அவளோட ஒரு ஸ்மேரம், ஒரு சந்தோஷம், விலாசம். இப்படி இத்தனை ரசங்களும் அம்மா அவங்கள்ட்ட இருக்க, என்னிடத்துக்கு எனக்கு மட்டும் ஒரு ரசத்தை ரிசர்வ் பண்ணி வைங்கோங்கிறார் ஆச்சாரியர். என்னடா மயிஜன நிதிருஷ்டி ச கருணா, அந்த கருணையோடு என்ன பாருங்கண்ணா. அப்படி இது விசேஷமாக கருணையை சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள் 2 ஸ்லோகங்கள் சௌந்தர்யலஹரியில. இன்னொரு ஸ்லோகம் இன்னொரு நாள் சொல்றேன். அப்படி விசேஷமாக சொல்லியிருக்கு. அதனால்தான் ரசஜா. அதுக்கப்புறம் அம்பாளுடைய நாமாக்கள ரசஜா, ரச சேவதி. சேவதினா வைப்புன்னு அர்த்தம், டெபாசிட். நிதிஹி சேவதிஹி இது யாஸ்கா, நிதிர் நா சேவதிஹி இது கோஷா. புல்லிங்கைஹி நிதி சேவதி சப்தம். நிதி சப்தமோ சேவதி சப்தமோ புல்லிங்கத்துல. அதனால கலாநித ஏ நமஹா அப்படின்னு தான் சொல்லணும். ரசசேவத ஏ நமஹா இத்யேவ பிரயோகா ந பாட்சிகா நித்யை சேவத்யை நமஹான்னு பெண்பால்ல சொல்லப்படாது. கலானாம் ரசானாம் ச நிதிஹி. அம்பாள் அத்தனை கலைகள் அத்தனை ரசங்களும் அவைகளுக்கெல்லாம் இருப்பிடமானது. அதனால அம்பாளை தியானம் பண்ணேன்னா உங்களுக்கு இவைகள்லாம் சர்வசாதாரணமா ஆனந்தமா வரும். அப்படி கலானாம் ரசானாம் ச நிதிஹி சேவதி யஸ்யாஹா இதி விக்கிரஹேது சோபி சம்பாவ்யதே இதி ஸ்ரீ பாசுரானந்த கிருதே சௌபாகிய பாஸ்கரே சதகேன அஷ்டமேன அபூத் விஸ்வாக்கியான அவனீகரா. 800 நாமங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட இந்த விஸ்வாகலான்னு ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த விஸ்வான பிறகு போதினி, நமக்கு அறிவு கொடுக்கக்கூடியதான கலை. அதான் அடுத்தது புஷ்டா புராதனா புஜ்ஜா புஷ்கரா புஷ்கரேட்சணா எனக்கூடியதான நாமாக்களோடு அது ஆரம்பிக்கிறது. இத புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமைக்கு அது எடுத்ததுமா பார்ப்போம். அதே போலயே